மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பதிவு செய்யலாம் சார். வணக்கங்க. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தலைசிறந்த தலைவராக, ஒரு தலைசிறந்த எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவராக நம்மளிடத்துல இருந்தார். அதை அரசியலை தாண்டி சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய நடிகராக, குறிப்பாக தமிழ் சினிமாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்வது, குறிப்பாக தேசபக்தி உள்ள படங்களை எடுத்து சொல்வது, அதே போல ஒரு மிகப்பெரிய காவல்துறை, நேர்மையான காவல்துறை அதிகாரியாக, ஒரு சிறந்த ரோல் மாடலாக தமிழ் சினிமா உலகில் வாழ்ந்தவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா உலகை தாண்டி, அரசியல் உலகையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராக, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தலை சிறந்த மனிதராக, குறிப்பாக சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், அனைவரும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். சினிமா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய சினிமாவில் ஈட்டின பொருள்களை சமூக சேவை மூலியமாக மக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கொடை வள்ளல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய இழப்பு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பேரிழப்பு. அவருடைய குடும்பத்தினருக்கும், தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும், கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்வதுடன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.